மக்களை நான் வந்து ஒரு விடயம் ஒன்று சொல்வேன், என்னுடைய எல்லா ரிவ்யூலையும் சொல்லியிருப்பேன். பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும், அந்த பூ சேத்துல விழுந்தா நாரும் அப்படின்னு. ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து இப்ப மக்கள் சக்தியோட இருக்கிற ஒரே ஒரு நபர் முத்துக்குமரன் அவர்கள். அப்போ இப்ப வேற விதமான நிறைய விடயங்கள் பண்ணி பார்த்தாங்க, சரிங்களா? இப்ப இந்த ஜாக்லின், சௌந்தர்யா மற்றும் அருண், அதுக்கப்புறம் ஜெஃப்ரி, இப்படியான நபர்கள் எல்லாம் முத்துக்கு கிட்ட கூட வர முடியாது. பழக்கத்திலும் சரி, குணத்திலும் சரி, திறமையிலும் சரி, விளையாட்டிலும் சரி, எல்லாத்தையும் விட மக்கள் சப்போர்ட்டின் படியும் சரி, முத்துக்கு இருக்கிற அளவு சப்போர்ட் வேற யாருக்குமே வந்து இல்ல. இப்ப சோசியல் மீடியால என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க தான் டாப் 3, இவங்க தான் டாப் 3, இவங்க தான் டாப் 3. முத்துக்குமரன் நம்பர் 1, அவர் தான் டைட்டில் வின்னர்ன்றது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. யாருப்பா முத்துக்கு பக்கத்துல சௌந்தர்யாவை வச்சது? யாருப்பா முத்துக்கு பக்கத்துல ஜாக்லினை வச்சது? சோ இது வந்து சொல்றது ஒரு விதமான இன்ஃபுளுன்ஸ், சரிங்களா? இப்ப நம்ம ஒரு விடயத்தை பார்த்து கொண்டு இருந்தோம்னா நம்ம மைண்ட் வந்து இப்ப இன்னொருத்தங்களை கொண்ட வரைக்கும் அக்செப்ட் பண்ணாது, இல்லையே இவங்க தானே வரணும் அப்படின்னு. ஸோ இப்படியான டெக்னிக்கெல்லாம் நடக்குது. இப்ப நம்ம ஆஸ் அ முத்துக்குமரன் ஃபேன் அது எல்லாத்தையும் விட தகுதியான நபர்கள் அந்த டாப் 3 போகணும்ன்றது என்னுடைய விருப்பம். இது வரைக்கும் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கார், முத்துக்குமரன். முத்துக்கு பக்கத்துல யார் நிற்கிறது அப்படி என்பது இன்னும் ஓட்டிங்ல கூட வர முடியாது. முத்து இமயமலை போல இருக்கார், மீதி எல்லாருமே கீழே தான் இருக்காங்க, சரிங்களா? ஸோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அந்த டாப் 3 வந்து இன்னும் நான் வந்து டிசைட் பண்ணல. ஸோ யாராவது முத்துக்குமரன் ஜாக்ரி ஃப்ரெண்ட்ஸ், முத்துக்குமரன் சௌந்தர்யா ஃப்ரெண்ட்ஸ், முத்துக்குமரன் சௌந்தர்யா இவங்க டாப் 2 வரணும், முத்துக்குமரன் ஜாக்ரி இவங்க டாப் 2 வரணும். அப்படி வந்தா ஒண்ணு ஷேர் பண்ணாதீங்க, கண்டுக்காதீங்க. ஸோ இது வந்து ஒரு விதமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வேலை வந்து நடந்து கொண்டிருக்கு, சரிங்களா? அங்க சௌந்தர்யாவுக்கும் ஓட்டு இல்லை, ஜாக்லினுக்கும் ஓட்டு இல்லை. இன்னொரு முக்கியமான விடயம், இந்த ஜாக்லினோட கேடுகட்ட குணம் அதை பார்த்தீங்களா? இவங்க சௌந்தர்யா ஜாக்லின் ரெண்டும் தான். அண்ட் ஜெஃப்ரி அவர் அடுத்தவர். அந்த ராணப் வந்து சத்தியமா என்ன பாவம் எனக்கு தெரியல, என்ன பாவம் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. அந்த டாஸ்க்ல ஜெஃப்ரி கிட்ட இப்படி இடி வாங்குறான், அந்த வீடியோ இருக்கு, மூஞ்சல அவன் அடிப்பான், நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்றான், அப்புறம் அடிக்கிறான், அடிச்சு போட்டு இப்படின்றான் ஜெஃப்ரி, சரியா? அது அடி வாங்குறான். இவன் ராயன் என்னன்னா கழுத பிடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் இந்த சௌந்தர்யாவும் ஜாக்லினும் அவனை அவ்வளவு தூரம் அவமானப்படுத்துது. இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல நான் அப்படியான ஒரு மனிதரை தொடர்ந்து அவமானப்படுத்தினதை நான் வந்து பார்க்கல, அப்படி அவமானப்படுத்துறாங்க. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கூட ஒரு மனிதத்தன்மை இந்த ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் இல்லை அப்படின்றத எங்க காமிச்சாங்கன்னா, அந்த பிரேக் விட்டதுக்கு அப்புறம் இந்த ஜாக்லின் வந்து சொல்லுது, என்னடா நல்லா அடிச்சுட்டா போல இருக்கு, அடிச்சாரான்னு சிரிக்குது. அதுக்கு அவன் வந்து சும்மா இல்லை, இங்கதான் பட்டுது அப்படின்னு அவன் போய் சொல்றான். அந்த சௌந்தர்யா வாய மூடிக்கொண்டு இருக்கு. இப்ப மனுஷனா இருக்கிறவங்களுக்கு ஐயோ அவன் அடி வாங்கியிருக்கான் போல இருக்கே அப்படின்னு போட்டு ஒரு குற்றணர் வரும்ல, அவன்கிட்ட போய் சொல்லிடா அப்படின்னு ஒருக்கா கூட தோணல. அப்ப இப்படிப்பட்ட நபர்கள் அந்த பிக் பாஸ்ல நம்ம தமிழ் மக்களுக்கு கலாச்சாரம் இருக்கு, பண்பாடு இருக்கு, நம்ம டைட்டில் வின்னர்ஸ் அப்படின்னு அப்படிப்பட்ட நபர்களை தான் கொடுத்து. சீசன் 7 வேற. அங்க வின்னர் பிரதீப் பண்ணனில பேராலதான் இன்னொருத்தங்க வின் பண்ணாங்க, சரிங்களா? அந்த தட்டை வச்சுட்டு எடுப்போம் இல்ல அப்படின்னு வச்சு விட்டுற வேண்டியதான். அங்க பிரதீப் தான் வின்னர். இவன் பிக் பாஸ் 6 தமிழ்ல கூட அசீம் டாஸ்க் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் போய் மன்னிப்பு டீ போட்டு கொடுப்பாரு, பேசுவாரு. அந்த மனிதத்தன்மையை வந்து நம்ம பார்க்க முடியும். அவர் டாஸ்க்கு உண்மையா இருந்தார், அதே நேரத்தில் ஒரு கொண்டஸ்டனாகவும் உண்மையா இருந்தாரு. சீசன் 5 ராஜு வேற லெவல், ஆர்ய அர்ஜுனன் சொல்லவே வேணாம். அப்ப அப்படிப்பட்ட வின்னர்ஸை வந்து மக்கள் உருவாக்குன இடத்துல அதுக்கு ரன்னரா வந்தவங்களையும் அப்படிதான் மக்கள் உருவாக்கி இருந்தாங்க, சரிங்களா? விக்ரமன், பிரியங்கா, பாலாஜி முருகதாஸ் கூட கோவப்பட்டாலும் அதுக்கப்புறம் மன்னிப்பு போய் கேட்டுருவாரு. அந்த மனிதத்தன்மையை பார்க்க முடியுது. சாண்டி, இப்படியான நபர்கள் ரன்னரா வந்தாங்க. அப்போ இங்க முத்துக்குமரன் அப்படின்றவர் அடுத்த ஆரி அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க, முதல் முத்துக்குமரன் அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப அவருக்கு பேருக்கு பக்கத்துல இந்த ஜாக்லினுக்கோ சௌந்தர்யாவுக்கோ இல்ல ஜெஃப்ரிக்கோ அதுக்கு பக்கத்துல நிற்க கூட தகுதி இல்லை, ஒரு சொட்டு தகுதி இல்லை. இது நான் மனதார சொல்றேன். இது வந்து பிக் பாஸ் ரசிகன் அப்படின்றத தாண்டி ஒரு மனிதனா சொல்றேன். கொஞ்சம் கூட இந்த ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு சொட்டு மனிதத்தன்மை இல்லை. அடுத்தது அவன் ஜெஃப்ரின்றவன் கலாச்சார சீர்கேடு, இந்த கோவா கேங் அப்படின்னா கலாச்சார சீர்கேடு, ரவுடிசம், மனிதத்தன்மை இல்லாத ஒரு கேங், சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட கேங்கை வந்து முத்துக்குமரனுக்கு பக்கத்தில் அதுகளோட போட்டோ வைக்கிறது எனக்கு கோயில் கோபுரத்துக்கு பக்கத்தில் எதையோ
அசிங்கத்தை வைக்கிற மாதிரி கிடக்கு. முத்து அந்த கோபுரமா இருக்கார். சரிங்களா? ஏன்னா இந்த வேலைகள் இப்ப நடந்து கொண்டிருக்கு, இன்ஃபுளுன்ஸ் பண்ற வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அந்த டிராப்ல விழுந்துடாதீங்க அப்படி என்பது என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்து உங்களுக்கு கருத்தை சொல்லுங்க. இந்த வாரம் முத்துக்குமரனோட பேர் வந்திருப்பதாக தகவல். நாமினேஷன் லிஸ்ட்ல தெரிக்க விடுறோம். சரிங்களா? ஓட்டிங்களே. நன்றி.